ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இடிஐ டைப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து இடிஐனா என்ன, இடிஐன்றது என்னென்னா ட்ரான்ஸ்ஃபரிங் பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ் பிட்வீன் ட்ரேட் பார்ட்னர்ஸ் எலக்ட்ரானிக்கலி யூஸிங் எ ஸ்டாண்டர்ட் ஃபார்மட் ஃப்ரம், அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மட்டை யூஸ் பண்ணி டெடிக்கேட்டட் லைன் வயா டெடிக்கேட்டட் லைன் ஆர் இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ஆர் டெடிக்கேட்டட் லைனில் வித்தவுட் ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாமல் அனுப்பப்படுவது தான் இடிஐ அப்படின்னு சொல்கிறாங்க. இடிஐனுடைய டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இடிஐ வந்து எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுன்னா அது எப்படி கம்யூனிகேட் பண்ணுதோ, ஸோ எந்த கனெக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி கம்யூனிகேட் பண்ணுதோ, எப்படி ஆர்கனைஸ் செய்யப்படுதோ அதனுடைய கான்வர்சேஷன், அதை பொறுத்து தான் இடிஐ வந்து வடிவமைக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மீடியம் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், அதாவது அது டிரான்ஸ்மிட் செய்யப்படக்கூடிய அந்த மீடியம், அதை பேஸ் பண்ணி இடிஐ டாக்குமெண்ட்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு டைரக்ட் இடிஐ. இப்போ டைரக்ட் இடிஐனா என்னன்னு பார்க்கலாம். இது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் இடிஐ அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட், அதாவது ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடுக்கு டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு ஃபார்மெட் இது. இந்த இடிஐ பொறுத்த வரைக்கும் ஃபார்மெட்டில் ஒரு டைப் இது என்ன பண்ணுதுன்னா டைரக்ட் கனெக்ஷன் பிட்வீன் வேரியஸ் பிஸ்னஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் இண்டிவிஜுவலி. ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ், ஒரு நிறுவனத்தினுடைய ஒவ்வொரு பார்ட்னர்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அவங்களோட ஒவ்வொரு ரிசீவர்ஸோடையும் டைரெக்டாக வந்து கனெக்ஷன், இண்டிவிஜுவலாக வந்து கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த கனெக்ஷன் யூஸ் பண்ணி டைரெக்டாக டாக்குமெண்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படுவது டைரக்ட் இடிஐ அல்லது பாயிண்ட் டு பாயிண்ட் இடிஐ. இந்த வகையான இடிஐ வந்து பார்த்திங்கன்னா டே டு டே பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு, லார்ஜர் பிஸ்னஸஸ்க்கு வந்து பயன்படுத்தக்கூடியது டைரக்ட் இடிஐ. அடுத்தது இடிஐ வயா வேன்னுமா வேல்யூ ஆடட் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து இடிஐ டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ ஆடட் நெட்வொர்க்கை பயன்படுத்தி அனுப்பப்படுவது. இது தேர்ட் பார்ட்டி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம் வேன். ஏன்னா அந்த தேர்ட் பார்ட்டி, அதாவது வேன் போன்ற, அதாவது வேன் ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி அதன் மூலமாக இரண்டு நிறுவனங்களுக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸை டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான கமிஷனை வந்து அவங்க எடுத்துப்பாங்க. அவங்க இடிஐ சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இல்லையா, வேல்யூ ஆடட் நெட்வொர்க் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து அதுக்குரிய பணம், அந்த வேல்யூ வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனில் ஈடுபடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னால், அவங்க இதுக்குன்னு ஒரு பிரத்யேகமாக ஒரு நெட்வொர்க்கெல்லாம், இடிஐ நெட்வொர்க்கெல்லாம் உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நெட்வொர்க்கை இன்னொருத்தரோட நெட்வொர்க்கை பயன்படுத்தி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. ஸோ இதனால் வந்து அவங்க அப்டேஷன்ஸ் பண்ணணும். அதுபோல் வந்து டெக்னாலஜிஸ் வந்து இப்போ ஏதாச்சும் சிரமம் இருந்ததுன்னா அதை மாற்றுறது, அது வந்து ப்ராப்ளம் எதனாச்சும் இருந்ததுன்னா அதுக்கு வந்து ட்ரபுள் ஷூட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு தேர்ட் பார்ட்டியோட நெட்வொர்க் யூஸ் பண்ணி அவங்க பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. இது இடிஐ வயா வேன். அடுத்து இடிஐ வயா எஃப்டிபி, விபிஎன், எஸ்எஃப்டிபி, எஃப்டிபிஎஸ். இந்த எஃப்டிபி, விபிஎன் இதெல்லாம் வந்து என்னென்னா ப்ரோட்டோகால்ஸ். இந்த ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. இதுக்கு வந்து அவங்க இன்டர்நெட்டையோ அல்லது இன்ட்ராநெட்டையோ யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி அவங்க இடிஐ டாக்குமெண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அது இடிஐ வயா எஃப்டிபி, விபிஎன், எஸ்எஃப்டிபி, எஃப்டிபிஎஸ், இதெல்லாம் ப்ரோட்டோகால்ஸ். ஓகே. அடுத்து வெப் இடிஐ, வெப் பேஸ்டு இடிஐ. இது வந்து பார்த்தோன்னா இடிஐ யூஸிங் அண்ட் வெப் ப்ரௌசர் வயா த இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட்டில் வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணி இடிஐ டாக்குமெண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனி ப்ரௌசர், எந்த ப்ரௌசர் வேணாலும் அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து யூஸ் பண்ணி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வெப் பேஸ்டு இடிஐ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். இது வந்து ப்ரிஃபரபிளி ஸ்மால் அண்ட் மீடியம் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மொபைல் இடிஐ, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மற்ற ஹேண்டில் டிவைசஸ் பயன்படுத்தி இடிஐ டாக்குமெண்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மொபைல் இடிஐ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு, இடிஐ டிரான்சாக்ஷனோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். மொபைல் யூஸ் பண்ணுறதுனால ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆக 5 டைப்ஸ் ஆஃப் இடிஐ. டைரக்ட் இடிஐ, ஸோ டைரெக்டாக வந்து ஒரு நிறுவனத்துக்கும் இன்னொரு நிறுவனத்துக்கும் இடையே அந்த கம்யூனிகேஷன் சேனலை யூஸ் பண்ணி டைரெக்டாக டாக்குமெண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது டைரக்ட் இடிஐ. வேல்யூ ஆடட் நெட்வொர்க், தேர்ட் பார்ட்டி நெட்வொர்க் யூஸ் பண்ணி பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இடிஐ வயா வேனு.
அதுபோல் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது EDI வயா ப்ரோட்டோகால்ஸ். அடுத்து வெப் EDIனா ப்ரௌசர், இன்டர்நெட்டில் ப்ரௌசரை யூஸ் பண்ணி டாக்குமெண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வெப் EDI. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மொபைல் EDI. அடுத்து அட்வான்டேஜஸ் ஆஃப் EDI. EDIனோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் பேஸ்டு டிரான்சாக்ஷனில் வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து தீர்க்குது. ஸோ என்னென்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் பேஸ்டு டிரான்சாக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எரர்ஸ் வரலாம், டைம் டிலே ஆகலாம், இது மாதிரியான பிரச்சனையெல்லாம் வந்து தீர்க்குது. அதே போல் இம்ப்ளிமெண்டிங் EDI சிஸ்டம் ஆஃபர்ஸ் எ கம்பெனி கிரேட்டர் கண்ட்ரோல் ஓவர் இட்ஸ் சப்ளை செயின். ஸோ அந்த சப்ளை செயின் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, தொடர்ச்சியாக அவங்க வந்து சப்ளை பண்ணக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து எந்த வகையிலையும் வந்து பாதிப்படையாமல் இன்னும் எஃபெக்டிவாக வந்து அவங்க பண்ணலாம். ப்ராடக்டிவிட்டி, இட் இன்க்ரீசஸ் ப்ராடக்டிவிட்டி, ப்ரொமோட்ஸ் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி. ஸோ இதெல்லாமே வந்து இதனோட அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லலாம். மற்ற அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவிங் சர்வீசஸ் டு எண்ட் யூசர்ஸ், இன்க்ரீசிங் ப்ராடக்டிவிட்டி, மினிமைசிங் எரர்ஸ், ஸ்லாஷிங் ரெஸ்பான்ஸ் டைம், ஆட்டோமேஷன் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், கட்டிங் காஸ்ட்டு, இன்டகிரேட்டிங் ஆல் பிஸ்னஸஸ் அண்ட் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதனோட அட்வான்டேஜஸ். இது இல்லாமல் ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் ஆன் ப்ராசஸ் ஸ்டேட்டஸ், ஆப்டிமைஸ் ஃபினான்ஷியல் ரேஷியோஸ், இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டட் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் EDI அண்ட் டைப்ஸ் ஆஃப் EDI. ஸோ இது ரெண்டுமே வந்து கேட்கலாம், இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்தது EDI லேயர்ஸ். EDI லேயர்ஸ் வந்து 4 லேயர்ஸ் இருக்குது. ஸோ அதனுடைய ஆர்கிடெக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா EDI டாக்குமெண்ட், அதாவது எலக்ட்ரானிக்கில் நம்ம டாக்குமெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது EDIக்கு வந்து ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குது. அந்த ஆர்கிடெக்சரில் வந்து பார்த்திங்கன்னா 4 லேயர்ஸ் இருக்கும். சிமான்டிக் லேயர், ஸ்டாண்டர்ட்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், ஃபிசிக்கல் லேயர்னு 4 வகையான லேயர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லேயரும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணுது, ஒவ்வொரு லெவலில் வந்து ப்ராசஸ் பண்ணுது. இதில் ஃபிசிக்கல் லேயர் வந்து பார்த்திங்கன்னா டயலப் லைன், இன்டர்நெட்டு, ஹைவே, இந்த லெவலில் அது ப்ராசஸ் பண்ணுது. EDI டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா இமெயில், பாயிண்ட் டு பாயிண்ட்டு, வேர்ல்டு வைட் வெப், அதனுடைய ப்ரோட்டோகால்ஸ், அதுக்கு தனித்தனி ப்ரோட்டோகால்ஸ். இமெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைமு, X435 ப்ரோட்டோகால், பாயிண்ட் டு பாயிண்ட்டுக்கு வந்து FTP டெல்நெட் ப்ரோட்டோகால், வேர்ல்டு வைடு வெப்பாக இருந்தால் HTTP ப்ரோட்டோகால். ஸோ இது வந்து டிரான்ஸ்போர்ட் லெவலில் ப்ராசஸ் பண்ணுறது. ஸ்டாண்டர்ட் லேயர் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுது. எடிஃபேக்ட்டு, ANSI X12 போன்ற பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸை ஹேண்டில் பண்ணுது. அதே போல் சிமான்டிக் லேயரில் வந்து அப்ளிகேஷன் லெவல் சர்வீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு லேயரும் வந்து ஒவ்வொரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுது. 4 டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ்: சிமான்டிக் லேயர், ஸ்டாண்டர்ட் ட்ரான்ஸ்லேஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர் அண்டு ஃபிசிக்கல் லேயர். அடுத்தது EDI காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்ட் ஃபார்மேட், அதாவது அந்த டாக்குமெண்ட்டுக்குன்னு ஒரு ஃபார்மேட்டு, ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்மேட்டு. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு, மேப் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்லேட்டர் அண்டு மேப்பர், கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் அண்டு நெட்வொர்க். ஸோ இந்த 4 முக்கியமான காம்பனன்ட்ஸ் வந்து EDI காம்பனன்ட்ஸ்னு சொல்லலாம். அடுத்து EDI ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EDI முக்கியமான ஒரு விஷயம் EDIயில் அதனுடைய ஸ்டாண்டர்ட் தான். ஸோ EDIன்றது டேட்டா டிரான்ஸ்மிஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் இன் ஃபார்ம் ஆஃப் அன் அக்ரீடு மெசேஜ் ஃபார்மேட். அதாவது ஒரு அக்ரீடு, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வடிவத்தில் நம்ம அனுப்புகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிஃபைடு EDI ஸ்டாண்டர்டை உருவாக்குவதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த EDI ஸ்டாண்டர்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோயிங் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பிரிக்கலாம்: பேசிக் ஸ்டாண்டர்ட், கோடு ஸ்டாண்டர்ட், மெசேஜ் ஸ்டாண்டர்ட், டாக்குமெண்ட் ஸ்டாண்டர்ட், மேனேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட், அப்ளிகேஷன் ஸ்டாண்டர்ட், கம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட் அண்டு செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் EDI ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா TDCயால் பப்ளிஷ் செய்யப்பட்டது தான். 1975 டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேட்டா கோஆர்டினேட்டிங் கமிட்டியால் அறிமுகப்படுத்தப்பட்ட ED தான் வந்து ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் EDI. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நிறுவனங்கள் வந்து அவங்க இண்டிவிஜுவல் நீட்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து உருவாக்குறாங்க. வின்ஸ்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது வேர் ஹவுசிங் இண்டஸ்ட்ரிக்காக. அது மாதிரி the application of EDI has become more mature. The target of trading operations is often not limited to a single industry. அதாவது ஒரு நிறுவனம் மட்டுமே, ஒரு சிங்கிள் இண்டஸ்ட்ரி, ஒரு குறிப்பிட்ட வகையான நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் பல தரப்பட்ட நிறுவனங்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு EDI வந்து வளர்ச்சி அடையுது. இதில் 1979 அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட், ANSIன்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து அக்ரிடியேட்டட் ஸ்டாண்டர்ட் கமிட்டின்னு ஒரு கமிட்டியை உருவாக்கி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டை உருவாக்குறாங்க. அது வந்து ANSI X12 ஸ்டாண்டர்ட். அதே நேரத்தில் வந்து யூரோப்பியன் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா GTDI
கைட்லைன் ஃபார் ட்ரேட் டேட்டா எக்ஸ்சேஞ்ச். இவங்க வந்து ஒரு இடிஐ உருவாக்குறாங்க, ஸ்டாண்டர்ட் உருவாக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஜிடிடிஐ அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடிஐ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக யுனைடெட் நேஷன்ஸ்னால் உருவாக்கப்படுவது யூஎன் எடிஃபேக்ட். இது 1986 வந்து உருவாக்குனாங்க. ஸோ இன்றைக்கி பரவலாக பயன்படுத்தப்படுவது யூஎன் எடிஃபேக்ட்ன்ற ஒரு ஸ்டாண்டர்ட் தான். அது மட்டும் இல்லாமல் ANSI X12 ஸ்டாண்டர்டும் வந்து அதிக அளவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டாக பார்க்கப்படுது. இதான் வந்து இடிஐ ஸ்டாண்டர்ட்ஸ். சரிங்களா? அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு யூஎன் எடிஃபேக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎன் எடிஃபேக்ட்னா என்ன, அந்த மெசேஜ் வந்து அதனுடைய மெசேஜ் எப்படி அனுப்பப்படுது, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அதனுடைய ஃபார்மேட் என்ன, அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இடிஐ இன்ட்ரடக்ஷன், அதில் இடிஐனா என்ன, அதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு ஒரு மேலோட்டமாக பார்த்துருக்கோம். அடுத்து இடிஐனுடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்தோம், அதனுடைய அட்வான்டேஜஸ் பார்த்தோம், அதனுடைய காம்பனன்ட்ஸ் பார்த்தோம், லேயர்ஸ் பார்த்தோம், 4 லேயர்ஸு 4 காம்பனன்ட்ஸ் அண்ட் இடிஐ ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி கிளாஸ் வரையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ.